கமலா வந்துட்டு ஈசரி பட்டி ராதிகா வந்துட்டு தள்ளி விட்டது அவங்க சரியா பார்க்கல அப்படின்னாலும் வந்துட்டு அவங்க மேலே வந்து ஸ்ட்ராங்காக வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இது இல்லைன்னு தெரிய வரும்போது கமலா வந்துட்டு பெரிய அளவில் பாதிக்கப்படுவாங்க அப்படின்றது தெரிஞ்சு முன்னவே வந்துட்டு எனக்கு சரியா தெரியலன்னு சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோக்கு லைக் பண்ணி தருவீங்க. இனி வரக்கூடிய எபிசோட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஈசரி பாட்டி வந்துட்டு தனியாக கஸ்டடியில் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் தான் ஒரு தப்பை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் பண்ணவே இல்லை, ராதிகா கிட்ட வந்து நான் குழந்தை வேணும்னு தான் சொன்னேன், ஆனால் வந்துட்டு நான் அவளை தள்ளிலாம் விடலை, ஏற்கனவே வந்துட்டு கோபிக்கு வந்துட்டு பசங்க இருக்கிறாங்க, இது போக வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேற ஒரு குழந்தை வேணாம்னு தான் சொன்னேன், ஆனால் வந்துட்டு இப்படி குழம்பு பண்ணுற முயற்சிக்கெல்லாம் வந்து நான் இறங்கவே இல்லை, அவங்க வந்துட்டு என் மேலே வீண் பழி அப்படின்னு சொல்றாங்க. அங்க உள்ள போலீஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வந்துட்டு சரியா சொல்லல அப்படின்னா நாங்க வந்துட்டு வேற மாதிரி வந்துட்டு விசாரிக்க வேண்டி வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரொம்பவே வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஈஸ்வரி பாட்டியை. ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த விஷயம் கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அங்க வந்துட்டு விசாரிக்கிறாங்க. ராதிகா கிட்டையும் கோபி கிட்டையும் வந்துட்டு கேட்கும்போது அவங்க ரெண்டு பேரோட பதிலும் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ராதிகாவோட அவங்க அம்மாக்கு தான் வந்துட்டு ஃபேவரா வந்துட்டு போகுது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பாக்கியாவால வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே செய்ய முடியல. அது மட்டும் இல்லாம பாக்கியா கிட்ட வந்து ரொம்ப சொல்லி வந்து புலம்புறாங்க, நியாயம் வந்துட்டு நம்ம பக்கம் தான் வந்துட்டு இருக்கும், உங்களை வந்து வெளியில கொண்டு வந்துருவேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஈஸ்வரி பாட்டிக்கு வந்து நம்ம பாக்கியா வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு பிரச்சனைக்கு வந்து நம்ம ஐயூவால வந்து ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோக்கு லைக் பண்ணி தருவீங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க.